வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. ஸோ எஸ்எஸ்சி ஜிடியில் 39,481 வேகன்சிஸ் வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹியூஜ் வேகன்சிஸ். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 14/10/2024. ஒரு 10th முடிச்சிருந்தாலே கிட்டத்தட்ட 45,000 ரூபாய் சேலரி வாங்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை தான் இந்த எஸ்எஸ்சி ஜிடி. சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப் அப்படின்னு நிறைய துணை ராணுவ படைகள்ல எக்கச்சக்க வேகன்சிஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த எக்ஸாமை எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நம்மளால கிளியர் பண்ண முடியும், சரியா? ஸோ இதுக்கு என்ன மாதிரி புக்ஸ்லாம் நம்ம படிக்கணும், எந்த மாதிரி டெஸ்ட் சீரிஸ் வந்து இருக்கணும், முக்கியமா நம்ம எதுக்கு இந்த வேலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏன் இந்த வேலை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது எல்லாத்த பத்தி கம்ப்ளீட்டா தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா உங்களை பாஸ் பண்ண வைக்கும், சரியா? ஸோ இது என்னோட ஒரு 10 year எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்லக்கூடிய என்னுடைய அனுபவ வார்த்தைகள், சரியா? ஸோ என்னோட பேர் மாசா. ஸோ டைரக்டர் ஆஃப் மாசா ஐஏஎஸ் அகாடமி, மார்த்தாண்டம். ஸோ நாங்க கிட்டத்தட்ட ஒரு 5 years-ஆவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கோச்சிங் கிளாஸ் வந்து வச்சிருக்கோம். ஸோ நான் 10 years-ஆவே இதே டீச்சிங் ஃபீல்டு தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சரியா? உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் எஸ்எஸ்சி ஜிடிக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9384417810. உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு 999க்கு உங்களுக்கு டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்டோட ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸா இது இருக்கும். ஏன் அப்படின்னா இப்ப வந்து ஒரு கோர்ஸ் நீங்க வந்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் வாங்கி நீங்க தான் படிக்கணும். இங்க அப்படி கிடையாது. டெய்லி டெஸ்ட் அப்லோட் பண்ணுவாங்க, வீக்லி டெஸ்ட் அப்லோட் பண்ணுவாங்க, உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஒரு கரெக்டான ஒரு கைடன்ஸ் வந்து உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஸோ இந்த 999 உங்க லைஃப்பை நிச்சயமா சேஞ்ச் பண்ணும். உங்க வீட்டுல உட்காந்து படிக்க முடியல, ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னா நீங்க இந்த கோர்ஸ் வாங்கி நீங்க தைரியம் என்ன பண்ணலாம், படிக்கலாம். அதுக்கு இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. அதே நேரத்துல என்னால வீட்டுல உட்காந்து படிக்கவே முடியல, நான் ஏதாவது ஒரு அகாடமி போய் படிச்சு ஒரு 4 மாசத்துல பாஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே நான் கிளியர் பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு நல்ல அகாடமி நான் தேடுறேன் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, சரியா? ஸோ ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்றதுலாம் நம்பிலாம் நீங்க ஜாயின் பண்ண வேணாம். நீங்க டைரக்டா எங்க கிளாஸ்க்கு வாங்க, ஃபீட்பேக் வந்து கேளுங்க, எங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே ஃபீட்பேக் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணா போதும். இது என்னோட அகாடமி மட்டும் கிடையாது, எல்லா அகாடமிக்கும் நான் இதான் சொல்லுவேன். நீங்க என்ன அகாடமில போய் ஜாயின் பண்ண நீங்க நினைச்சா கூட சும்மா போட்டோ போடுவாங்க, வீடியோஸ் போடுவாங்க, கூகுள் ரிவ்யூஸ் போடுவாங்க, அதெல்லாம் ஃபேக்கா கூட இருக்கலாம். அதெல்லாம் நம்பி ஜாயின் பண்ணி உங்க லைஃப் வந்து என்ன பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு தொலைச்சிடாதீங்க. அந்த அகாடமி உங்களுக்கு பிடிச்சிருக்கா டைரக்டா போய் பாருங்க, அங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட்டை கேளுங்க, டெமோ கிளாஸ் அட்டன் பண்ண முடியுமான்னு கேளுங்க, அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே ஃபீட்பேக் எல்லாம் கேளுங்க. இதுக்கெல்லாம் அவங்க அலோவ் பண்ணி தான் ஆகணும், சரியா? அப்படி அலோவ் பண்ணாங்கன்னா அந்த அகாடமில நீங்க என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணி படிங்க. இல்ல அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் நீங்க ஃபீஸ் தான் கட்டணும், ஃபீஸ் கட்டினதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து என்ன பண்ணுவோம், அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு தயவு செஞ்சு கிளம்பி வந்துருங்க, புரியுதா? ஸோ நான் நம்ம அகாடமி அதான் சொல்லுவேன், நீங்க வந்து பாருங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே ஃபீட்பேக் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணா போதும். ஏன் அப்படின்னா ஒரு அகாடமி அப்படிங்கிறது உங்களோட 4 மாசத்துல உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இடம். அதை நீ வந்து கரெக்டா சூஸ் பண்றதும் உன் வேலைக்கு போறது வந்து என்ன பண்ணும், ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படி யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பர் என்ன பண்ணிக்கோங்க, கான்டாக்ட் பண்ணுங்க, சரியா? ஓகே, நம்ம வந்து இந்த சிலபஸ் வந்து நம்ம எப்படி கவர் பண்ணலாம், ஸோ என்ன மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிற பத்தி கிளியரா பார்த்துடலாம், சரியா? ஸோ நம்ம சிலபஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ஆப்டிடியூட், ரீசனிங், அதுக்கப்புறம் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஜிகே. ஸோ 4 டாபிக் தான் நமக்கு இருக்குது. ஸோ ஆப்டிடியூட்ல 20 கொஸ்டின் கேட்பாங்க, ரீசனிங்ல 20 கொஸ்டின் கேட்பாங்க, இங்கிலீஷ்ல 20 கொஸ்டின் கேட்பாங்க, ஜிகேல 20 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ டோட்டலா நமக்கு வந்து 80 கொஸ்டின்ஸ், 60 minutes, 1 மணி நேரத்துல இந்த எக்ஸாம் வந்து எழுதி முடிக்கணும். 160 மார்க், ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க், 160 மார்க்ஸ், சரியா? ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குது 0.25 தான் நெகட்டிவ் மார்க். ஸோ ஒரு கொஸ்டின் தப்பா எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.25 வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம கேர்ஃபுல்லா தான் இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதி ஆகணும், சரியா? ஸோ இந்த எக்ஸாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கலாங்கிறத நான் தெளிவா சொல்லித்தரேன், சரியா? ஆப்டிடியூட் ரீசனிங் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே மாதிரி ஸ்ட்ராட்டஜியா என்ன பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுவோம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்டிடியூட் ரீசனிங்ல மேக்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் நம்ம வந்து ஜிடிக்கு படிக்கணும், ரீசனிங்க்கு என்னென்ன டாபிக்ஸ் வந்து ஜிடி எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு ஒரு நோட் போட்டு எழுதிருங்க, சரியா? சார் நான் இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். ஆப்டிடியூடுக்கு என்ன டாபிக்ஸ் படிக்கணும், ரீசனிங்க்கு என்ன டாபிக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல என்ன பண்றேன், அப்லோட் பண்றேன், சரியா? ஸோ மேக்ஸ் நீங்க இந்த டாபிக்ஸ் அப்லோட் பண்ண உடனே முதல்ல என்ன பண்ணுங்க, ஒரு பேசிக் கிளாஸ் வந்து என்ன பண்ணுங்க, அட்டன் பண்ணுங்க.
ஏதாவது ஒரு யூடியூப் சோர்ஸ்ல வந்து நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா ஏதாவது நீங்க ஒரு கோர்ஸ் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அதுல பண்ணிக்கலாம். இல்ல ஏதாவது நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்க பாத்துக்கலாம். இந்த பேசிக் கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? இந்த பேசிக் கிளாஸ் வச்சுதான் நான் வந்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா முடியாது. இந்த மேத்ஸ் ரீசனிங்லாம் எப்படி அப்படின்னா, நீங்க வந்து யூடியூப்ல வந்து ஒரு கேக் செய்யக்கூடிய ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேக் வந்து அழகா ரவுண்டா உருட்டி உருட்டி செய்வாங்க. மேல நிறைய ஃபிளவர்ஸ் எல்லாம் வைப்பாங்க. உங்களுக்கு பார்த்தோன்னே சூப்பரா இருக்கே, நம்ம செஞ்சிடலாமே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த கேக் வராது. புரியுதா? அதே மாதிரிதான் மேத்ஸ் ரீசனிங் அப்படிங்கிறது. ஸோ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும், ரொம்ப சூப்பரா சொல்லி தராங்கன்னு உங்களுக்கு தோணும். எதுவா இருந்தாலும் ஓகே, அவங்க சூப்பரா சொல்லி தருவாங்க, எல்லாமே ஓகே. ஆனா நீ செஞ்சு பார்த்தா மட்டும்தான் அந்த கேக் வரும். அதே மாதிரிதான் நீ செஞ்சு பார்த்தா மட்டும்தான் மேக்ஸ் வரும். மற்றபடி எனக்கு மேக்ஸ் வரலையே, புரியலையே அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா கடை சொல்லணும் புரியவே செய்யாது. அதனால மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 1க்கு 100 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்க, சால்வ் பண்ணி பாருங்க. அப்ப இந்த பேசிக் கிளாஸ் வந்து நீங்க அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அந்தந்த டாபிக்ல 100 கொஸ்டின்ஸ் நீங்க என்ன பண்ணி பாருங்க, சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ இந்த ஜிடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பின்னாக்கிளோட புக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். பின்னாக்கிள் ஜிடி புக். சரியா? பின்னாக்கிள் ஜிடி புக் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வேணும்னா அதை வாங்கி வச்சுக்கோங்க. அதுல வந்து எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு இருக்கும். அதை பார்த்து நீங்க படிக்கும்போது ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், அந்த மேத்ஸ் ரீசனிங் கோர்சஸ் வந்து என்ன பண்ணலாம், முடிச்சிடலாம். எல்லாமே இருக்கும் அதுல. இங்கிலீஷும் இருக்கும், அதுக்கப்புறம் ஜிகேவும் இருக்கும். சரியா? ஸோ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே இதுதான், பேசிக் கிளாஸ் நம்ம அட்டன் பண்றோம், ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் 100 கொஸ்டின் சால்வ் பண்றோம். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எய்மா இருக்கணும். சரியா? ஸோ ரெண்டாவது இங்கிலீஷ் ஜிகே பாத்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல பேசிக்கா இருக்கக்கூடிய இங்கிலீஷ் கிராமரை நல்லா படிங்க. பேசிக் இங்கிலீஷ் கிராமரை நல்லா படிங்க. சரியா? பேசிக் இங்கிலீஷ் கிராமர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல ஸ்டார்ட் ஆகும். நவுன்னா என்ன, வெர்புனா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, புரியுதா? அந்த மாதிரி பேசிக் கிராமரை முதல்ல நீங்க நல்லா படிங்க. இந்த பேசிக் கிராமர் நீங்க நல்லா படிச்சாலே எரர் ஸ்பாட்டிங் அட்டன் பண்ணலாம், க்ளோஸ் டெஸ்ட் நீங்க போடலாம். புரியுதா? சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் செய்யலாம். ஸோ பேசிக் இங்கிலீஷ் கிராமரை நீங்க படிக்கிறது எப்படி பார்த்தாலும் ஒரு 15 days வந்து டைம் எடுக்கும். சரியா? ஸோ இது தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120 கிராமர் ரூல்ஸ் இருக்கும். 120 கிராமர் ரூல்ஸ் இருக்கும். சரியா? இதையும் படிச்சுக்கோங்க. படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க இங்கிலீஷ்ல என்ன பண்ணலாம், கண்டிப்பா உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? இந்த பேசிக் கிராமர்லாம் நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பிளாக் புக்னு ஒரு இங்கிலீஷ்க்கு ஒரு புக் இருக்குது. அமேசான்லாம் நீங்க வாங்கிக்கலாம். பிளாக் புக். இந்த புக்கை வாங்கிட்டு என்ன பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ இல்ல பின்னக்கல் புக்கே வாங்குறீங்க அப்படின்னா அதுலயே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க இந்த புக் என்ன பண்ண வேணாம், வாங்க வேணாம், பின்னக்கல் மட்டுமே போதும். அதுல உள்ள கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ ஜிகே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இதுலதான் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நம்ம சொதப்புவோம். நம்ம நிறைய படிப்போம், ஆனா எல்லாம் வராம போயிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜிகேல இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கலெக்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுல வந்து சோலார் சிஸ்டம்ல ஒரு பிளானட்டை பத்தி கேட்டிருக்காங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற பிளானட்டை என்ன பண்ணிருங்க, படிச்சிருங்க. ரிமைனிங்ல இருக்கிற பிளானட்டை என்ன பண்ணுங்க, படிச்சிருங்க. அதே மாதிரி பாலிட்டில ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா ஃபண்டமெண்டல் ரைட்னு ஒரு கொஸ்டின் கொடுக்காங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன பண்ணிருங்க, படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நீங்க அந்த கொஸ்டின்ஸை வச்சு அது ரிலேட்டடா இருக்கிற எல்லாமே நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ஜிகே என்ன பண்ணிடலாம், கவர் பண்ணி முடிச்சிடலாம். சரியா? ஸோ நமக்கு எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் எப்போ சொல்லியிருக்காங்க, ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு 4 மாசம் நமக்கு டைம் இருக்கு. கரெக்டா? ஸோ 4 மாசத்துல நீங்க 2 மாசத்துக்குள்ளோட என்ன பண்ணிடணும், அந்த சிலபஸை அடிச்சு பிடிச்சு முடிச்சிருங்க. எப்படியா படிச்சு முடிச்சிருங்க. சரியா? 2 மாசத்துல இந்த சிலபஸ் என்ன பண்ணுங்க, நல்ல எஃபர்ட் போட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா முடிச்சிருங்க. இந்த சிலபஸை முடிச்ச உடனே, சரியா, அதிகபட்சம் நீங்க ஸ்லோவா படிச்சா கூட ஒரு 3 மந்த்துக்குள்ள என்ன பண்ணிடணும், இந்த சிலபஸை முடிச்சிடணும். சரியா? இந்த சிலபஸை முடிச்சுட்டு நீங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னதான் இருக்கும் அப்படின்னா, பிவைக்கு வந்து என்ன பண்ணுங்க, டெஸ்ட் எழுதி பாருங்க. லாஸ்ட் இயர் 2024 ஜனவரில கேட்ட கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ பிவைக்கு ஒன்று, மார்க் டெஸ்ட் ஒன்று, பிவைக்கு ஒன்று, மார்க் டெஸ்ட் ஒன்று போட்டுக்கிட்டே இருங்க. சரியா? ஸோ எக்ஸாம் முன்னாடி நீங்க கண்டிப்பா 50 மார்க் டெஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கணும், நிச்சயமா எழுதியிருக்கணும். மார்க் டெஸ்ட் எழுதுறது மட்டும் போடாது, அதுக்கான அனலைஸும் நீங்க என்ன பண்ணிருக்கணும், பண்ணிருக்கணும். சரியா? ஸோ இதெல்லாம் நீங்க எதுல பண்ணலாம் அப்படின்னா, டெஸ்ட் புக் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குல்ல, ஸோ அதுல பண்ணிக்கலாம். டெஸ்ட் புக் அப்படிங்கிற ஆப்ல பண்ணிக்கலாம். சரியா? உங்களுக்கு எஸ்எஸ்சி ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட மாசா லேர்னிங் ஆப் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். மாசா லேர்னிங் ஆப் பிளே ஸ்டோர்ல இருக்கு.
நீங்க என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகும்போது நிச்சயமா இந்த எக்ஸாம் உங்களால் என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். ஸோ இதை தாண்டில நிறைய ஸ்டடி மெட்டீரியல் கலெக்ட் பண்றேன், நிறைய கோர்ஸ் வாங்குறேன், அதெல்லாம் தேவை கிடையாது. அதாவது ஒரு கோர்ஸையும் உனக்கு போதும், நீ உங்களால் என்ன பண்ண முடியும், நிச்சயமா பாஸ் பண்ண முடியும். சரியா? ஏன் இந்த வேலை முக்கியம், எதுக்கு இந்த வேலை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து படிங்க. சரியா? இந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நிறைய கஷ்டப்படுற பசங்க தான் ட்ரை பண்றாங்க. சரியா? ஓரளவு ரிச்சா இருக்க பீப்புள்லாம் அடுத்த லெவல்ல இருக்கிற எக்ஸாம்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, போயிருந்தாங்க. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கு இந்த வேலை எவ்வளவு முக்கியம் அப்படின்ட்டு. ஒரு 4 மாசத்துல நீங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா 45,000 ரூபாய் சேலரி வாங்கலாம். நம்ம ஊர்ல பிரைவேட்ல என்னதான் கஷ்டப்பட்டாலும் இந்த சேலரி என்ன பண்ண மாட்டாங்க, நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க. அதே நேரத்துல சமுதாயத்துல வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமும் கிடைக்கும். அதனால இந்த 4 மாசம் என்ன பண்ணுங்க, கன்சிஸ்டண்டா படிங்க, விடாமுயற்சியோட படிங்க. ஒரு எய்ம் நீங்க வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும், அதை அச்சீவ் பண்ண முடியும். சரியா? நிறைய பேர் ட்ரீமா தான் இருப்பாங்க. இந்த ட்ரீமர் வந்து என்ன பண்ண மாட்டாரு, பாஸ் பண்ண மாட்டாரு, ஃபெயில் ஆயிடுவாரு. இந்த ட்ரீமர் ஃபெயில் ஆயிடுவார், ஆனா டூயர் வந்து என்ன பண்ணுவாரு, பாஸ் பண்ணிடுவார். நீங்க கனவு மட்டுமே கண்டுகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க. அந்த கனவோட சேர்ந்து முயற்சியும் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், கண்டிப்பா பாஸ் பண்ணலாம். அதேதான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த யூடியூப் எல்லாம் நம்பி தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, கெட்டு போகாதீங்க. யூடியூப் பக்கம் தயவு செஞ்சு வராதிங்க. நீங்க இந்த எஸ்எஸ்சிஜிடி எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப், சோசியல் மீடியா எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜியை அப்படியே எழுதுங்க. எழுதிட்டு அதற்கான சோர்சஸ் தேடி என்ன பண்ணுங்க, படிக்க ஆரம்பிங்க. இந்த யூடியூப் வருவீங்க, திடீர்னு வேற ஏதாவது ஒரு வீடியோஸ் வரும், அப்படியே உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஆகி உங்க டைம் தான் வந்து என்ன ஆகும், வேஸ்ட் ஆகும். அதான் நான் சொல்றேன், நீங்க வந்து கனவு மட்டுமே கண்டுட்டு இருந்தீங்க, இல்ல வீடியோ மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால பாஸ் பண்ண முடியாது. நீங்க எப்படி ஆக்ஷன்ல இறங்குறீங்களோ அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும், நிச்சயமா பாஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நோக்கமே ஏழை சொல் அம்பலம் ஏற வேண்டும் என்றால் ஏழையே அம்பலம் ஏற வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு முக்கியமான குறிக்கோள் தான். ஸோ கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு தேவை வந்து என்னன்னா கல்வி மட்டும்தான். அந்த கல்வி கிடைச்சது அப்படின்னா அவங்க எவ்வளவு பெரிய உயரத்துக்குனாலும் நிச்சயமா போக முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நான். அதனால நீங்களும் நல்லா படிங்க. உங்க பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டவங்களா இருக்கலாம், இல்ல உங்க பேரண்ட்ஸ் வந்து எதுவுமே உங்களுக்கு பண்ணி தரக்கூடிய சூழ்நிலை இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைய உங்களால என்ன பண்ண முடியும், நல்லா பார்த்துக்க முடியும். அதுக்கு நீங்க நிச்சயம் என்ன பண்ணணும், படிச்சுதான் ஆகணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.